திருமணம் பிரச்சனைக்கு வேதம் கூறும் தீர்வு. மனிதனுக்கு ஏற்ற துணையை தேவன் உண்டாக்கினார். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதியாகமம் 2:20-24. ஈசாக்கு ரெபெக்காள் முன்மாதிரி விவாகம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலுமிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆதியாகமம் 24:7. அப்பொழுது, நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளில் கடகங்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஆதியாகமம் 24:47-48. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆதியாகமம் 24:67. கர்த்தரே நித்திய மணவாளன். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 54:6. மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஏசாயா 62:5. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஓசியா 2:19. திருமணத்தில் தேவ சித்தம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடிருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. யாக்கோபு 4:15-16. ஆசாரியர்களின் விவாகம். தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் கன்னிகையாயிருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். விதவையானாலும் தள்ளப்பட்டவளையானாலும் கற்பு குலைந்தவளையானாலும் வேசியானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே கன்னிகையை விவாகம் பண்ண கடவன். லேவியராகமம் 21:10-14. சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே மூப்பராக ஏற்படுத்தலாம். தீத்து 1:6. அந்நியர்களை விவாகம் செய்யக்கூடாது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 6:14-16. அந்நிய ஸ்திரியை விவாகம் செய்தவர்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால்
மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரா? எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையா என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். என்னாகமம் 12:1-2. சிம்சோன் தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளில் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். நியாயாதிபதிகள் 14:2-3. அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். ஆதியாகமம் 21:21. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய பாகாலின் குமாரத்தி எசேபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். 1 ராஜாக்கள் 16:31-32. அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரயத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். எஸ்ரா 10:10-11. அந்நியர்களை விவாகம் செய்வதன் விளைவுகள். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள். ஆதியாகமம் 26:34-35. படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியராகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொபொத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூஷான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். நியாயாதிபதிகள் 3:5-8. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவிப்போக பண்ணினார்கள். 1 ராஜாக்கள் 11:2-3. முறையற்ற விவாகம். தீனாளை தீட்டுப்படுத்தினான். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவேனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவனும் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். ஆதியாகமம் 34:1-4. கன்னிமையை காணவில்லை, குற்றஞ்சாட்டினாள். ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில், நான் இந்த ஸ்திரியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்தபோது கன்னிமையை காணவில்லை என்று அவள் மேல் ஆவலாதியான அந்த ஸ்திரியின்
தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கன்னிமையின் அடையாளத்தை பட்டணத்து வாசலுள்ள மூப்பரிடத்தில் அங்கே அந்த பெண்ணின் தகப்பன், என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், இவன் அவளை வெறுத்து நான் உன் மகளிடத்தில் கன்னிமையை காணவில்லை என்று ஆவலாதியான விசேஷங்களை அவள் மேல் சாற்றுகிறான். என் மகளுடைய கன்னிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பரிடத்தில் சொல்வானாக. பின்பு பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை விரிக்க கடவர்கள். அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து, அவன் இஸ்ரவேலில் ஒரு கன்னியை அவதூறு பண்ணினாலே அவன் கையில் 100 வெள்ளிக்காசை அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கடவர்கள். அவளோ அவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும். அவன் தன் ஜீவனுள்ள அளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. உபாகமம் 22:13-19 வரை. உண்மையாக கன்னிமை காணப்படவில்லை எனில், அந்த பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்னும் சங்கதி மெய்ப்பட்டதேயானால், அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து, அவள் இஸ்ரவேலில் மதிகெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்ல கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். உபாகமம் 20:21. வேதத்தில் மறுமணம். போவாஸ், ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். ரூத் 3:13. தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகலாயண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடே சொல்லுகிற போது, அவள் எழுந்திருந்து தரைமட்டும் முகங்குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். 1 சாமுவேல் 25:40-42. மனைவியானவள் தன் புருஷனுக்கு உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனுமாயிருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாகிறாள். 1 கொரிந்தியர் 7:39. எரேமியாவை விவாகம் பண்ண வேண்டாமென சொல்ல காரணம். நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். இவ்விடத்திலே பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும் இத்தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தின் மேல் எருவாவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். எரேமியா 16:2-4. விவாகம் பண்ணாமல் இருப்பது வரம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். மத்தேயு 19:10-12. விவாகத்தில் இயேசு செய்த அற்புதம். 3ஆம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
யோவான் 2:1-2 10-11 விவாகம் குறித்து பவுலின் ஆலோசனைகள். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். 1 கொரிந்தியர் 7:8-9. அதென்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். 1 கொரிந்தியர் 7:26. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:28. விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படதாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் உபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். எபிரேயர் 13:4. விவாகம் செய்தவர் செய்யாதவர்களின் கவலை. நீங்கள் கவலையற்றவராயிருக்க விரும்புகிறேன். விவாகமில்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகமில்லாதவன் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். 1 கொரிந்தியர் 7:33-34. பெண்ணை குறித்த தகப்பனின் கடமை. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியமென்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். 1 கொரிந்தியர் 7:36. இப்படி இருக்க அவனை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். 1 கொரிந்தியர் 7:38. விவாகம் பண்ணாதே கடைசி கால வஞ்சகம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். 1 தீமோத்தேயு 4:1-3. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-9. பிதாவாகி தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவனே, இந்த நாட்களில் திருமணமாகாதபடி இருக்கிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா தேசத்தில் இருக்காங்க ஆண்டவரே, சபைகளில் இருக்காங்க ஆண்டவரே, திருமண வயதையும் தாண்டின நிலைமையில் வரன் அப்பா மணமகன் கிடைக்கல, மணமகள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கலாய்ப்போடு கூட அவிசுவாசத்துக்குள்ளாக போய்விட்ட அநேக குடும்பங்கள் உண்டு. கர்த்தரை மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட குடும்பங்கள் உண்டு. அவிசுவாசத்தினால் சூழப்பட்டிருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டப்பா. தேவன் மனம் இறங்குவீராக. அப்படிப்பட்டவர்களுடைய மனத்துயரை நீக்குகிறது தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே,
விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது என்று சொன்னவர் இன்றைக்கும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று வாக்குரைத்தவர் ஆதாமுக்கு அவன் விழாவில் எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்கி தந்த தேவன், அவன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின தேவன் இன்றைக்கும் நீர் மாறாதவர். ஆண்டவரே இன்றைக்கும் தேவன் மாறாதவர். ஆதாமுக்கு துணையை உண்டாக்கினவர், ஏற்ற துணையை உண்டாக்கினவர், இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். ஆண்டவரை இன்றைக்கு கூட அந்த திருமணமாகாதபடி கலக்கத்தோடு கூட இருக்கிற குடும்பங்கள் உண்டு. யாரை திருமணம் செய்வது என்று சொல்லி கேள்விகளோடு கூட தேவ சித்தம் இன்னதென்று கூட தெரியாதபடி அலைந்து திரிகிறவர்கள் உண்டப்பா. அவர்களுக்காக மனபாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை துணையை தேவன் நீர், ஏற்ற துணையை நீர் ஏற்படுத்தி தரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படிக்கு ஆபிரகாம் எலியேசரை அனுப்பின போது இந்த எலியேசரை நேர் வழியில் நடத்தின தேவனப்பா. எலியேசருக்கு முன்பாக போகும்படி தேவ தூதனை அனுப்பின தேவன். ஆண்டவரை அப்பா, ஆபிரகாமுடைய சொந்த பந்தங்கள் நடுவாகவே அப்பா மணமகளை ஏற்படுத்தி கொடுத்த தேவன் அப்பா. நீ நல்லவரப்பா. ஆண்டவரே எலியேசருடைய மன விருப்பத்தின்படி வேண்டுதலின்படி அப்பா அந்த ரெபெக்காளும் இருந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. தகத்துக்கு தாய் என்று கேட்டால் உனக்கும் தருவேன், உன் ஒட்டகங்களுக்கும் தருவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட குணசாலியான ஒரு ஸ்திரியாக ரெபெக்காள் இருந்தாள். இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டபோது போகிறேன் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதற்கொத்த ரெபெக்காளை போல கீழ்ப்படிதல் உள்ள குணசாலியான நன்கு அப்பா குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய, நிர்வாகம் செய்யக்கூடிய, வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய ரெபெக்காள்களை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே ராஜா, ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கினவனாய் தன் மனைவியோடு கூட மகிழ்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம் ஐயா. இன்றைக்கு திருமண வாழ்வு என்பது எத்தனை பேருக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் துக்கம், அவர்களுடைய தனிமை, அவர்களுடைய வேதனை நீங்குவதற்கு வாழ்க்கை துணை எத்தனை தேவையான ஒன்றாக இருக்கிறதப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை நீர் ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே ராஜா, திருமணத்தில் தேவ சித்தம் இன்னதென்று அறிகிற அறிவு ஜனங்களுக்குள் வர வேண்டுமப்பா. எதை செய்தாலும் தேவநாமத்திற்கு மகிமைக்காக தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி தேவ சித்தத்தின்படி செய்ய அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே அப்பா தேவனே, நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இராதபடி நாங்களும் உயிரோடு இருந்தால், கர்த்தருக்கு சித்தமானால் இன்னதை செய்வோம் என்று சொல்லக்கூடிய உணர்வை தேவன் ஆண்டவரே பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் தேவன் தரணும். ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரே திருமண காரியங்களை முன்னெடுக்கும் போது ஆண்டவரை எதையெல்லாமோ முன்வைக்கிறாங்க, தேவ சித்தத்தை முன்வைப்பதில்லை. உலக பிரகாரமான மக்கள் கூட 9 பொருத்தம் என்று சொல்லி பார்த்தா அதில் 1 சரியில்லைனா கூட அது திருமணத்தை பண்ணுறதில்லப்பா. ஆனால் எங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அப்பா எதையெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் தேவனுக்கு இது சித்தமா? தேவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை அறிந்து செய்யக்கூடியவர்களாக இந்த திருமண காரியங்களில் செயல்பட தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஊழியக்காரங்க விசுவாசிகள் வாழ்க்கையில் திருமண காரியங்களை தலையிட்டு இந்த காரியங்களை முடிவுக்கிற தருவாயில் யாரோ ஒரு சிலர் சொந்த பந்தங்கள், சித்தப்பா என்ற பேரில், மாமா என்ற பேரில், பெரியப்பா என்ற பேரில் வந்து அப்பா எத்தனையோ நாட்களாய் மாதங்களாய் எடுக்கிற பிரயாசங்களை சொந்த பந்தங்கள் மூலம் சத்துரு தடை பண்ணுகிறதை பார்க்கிறோமே ஆண்டவரே ராஜா. ஆண்டவர் விசுவாசிகள் கூட அந்த நேரத்தில் ஊழியக்காரர்கள் சொல்கிற வார்த்தையை கேட்க முடியாதபடி சொந்த பந்தங்கள் சொல்வதை கேட்டு அப்படியே ஒத்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தேவன் மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும். அப்படிப்பட்ட நிலைவர தன்மை இல்லாதபடி இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள தேவ சித்தத்தை நாங்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய மணமகன்களை மணமகள்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். சொந்த பந்தங்கள் என்னதான் எதிர்த்தாலும் நாங்கள் தேவ சித்தத்தை நாங்கள் செய்வோம். தேவ நாமத்தை நாங்கள் இந்த திருமணத்தின் மூலமாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அன்றைக்கு ரெபெக்காளுக்கு ஆண்டவரே காதணிகளையும் வளையணைகளையும் ஆண்டவரே எலியேசர் கொடுத்து அந்த மகளை மனம் முடிப்பதை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே பெண்ணுக்கு ஆமாம் தேவனே அப்பா ஈசாக்கு வீட்டார் பெண்ணுக்கு கொடுப்பதை அங்கு பார்க்கிறோம் ஆண்டவரே ராஜா. பெண்களுக்கு தருவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் பெண் வீட்டார் மணமகனுக்கு எத்தனையோ காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். அன்பின் நிமித்தம் செய்வது தவறு இல்லை அப்பா. ஆனால் இன்றைக்கு செய்துதான் ஆக வேண்டும். கட்டாயமாய் இத்தனை நகைகளை போட்டுத்தான் ஆக வேண்டும், பொருட்களை வாங்கி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி இதன் நிமித்தம் வாழ்நாள் முழுவதும் சஞ்சலத்தோடு கூட இருக்கிற குடும்பங்கள் உண்டப்பா. கர்த்தர் மனம் இறங்கி இந்த வரதட்சணை என்ற பேரில் நடக்கக்கூடிய வேதனையானவைகளை மாற்றும் அப்பா. அன்றைக்கு மாப்பிள்ளை வீட்டார் பெண்களுக்கு நகைகளை கொடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு தலைக்கீழாய் மாறிவிட்டு இருக்கிறதப்பா. இந்த நிலைமை மாற வேண்டும் ஆண்டவரே, இந்த நிலைமை மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ரெண்டு வீட்டாருமே சரிக்கு சரியாக ஆண்டவரே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து பெண்ணுக்கு செய்ய வேண்டியது மாப்பிள்ளை வீட்டார், மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியது பெண் வீட்டாரும் கூட மாறி மாறி செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமே. இல்லைன்னா ஒரு குடும்பத்தை குறைபட்டிருந்தால் இன்னொரு குடும்பத்தை அதை சரி கட்டலாமே. அப்படிப்பட்ட உணர்வை தேவன் ஆண்டவரை அப்படி மக்களுக்கு தரும்படி நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் திருமணம் என்றால் ஜாதி என்ற காரியம் முன் வந்து விடுவிக்கிறது ஆண்டவரை. கிறிஸ்துவின் சத்தியத்தை மறுதளிக்கிறாங்க, கிறிஸ்துவை புறக்கணிக்கிறாங்க. ஜாதி தான் முன்பாக வந்து நிற்கிறது ஆண்டவரை. தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஏது ஜாதி ஆண்டவரை? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏது ஆண்டவரே அப்பா. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி திருமணத்திலும் கூட அங்கு வித்தியாசங்கள் பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தேவனே, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை ஜனங்களுக்குள்ளாக தாங்க ஆண்டவரே. திருமணத்தில் ஆண்டவரை வேதம் சொல்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரை. பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எவனுமே இல்லையப்பா. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை சூழ்நிலை தான் ஒரு மனிதனை உயர்ந்தவர்களாக ஆண்டவரை குறியுள்ளவர்களாக மாற்றுகிறதப்பா. நன்கு படித்து நன்கு ஒரு வேலைக்கு சென்றால் எந்த மனிதனும் உயர்ந்த நிலைமைக்கு அடைந்து விடுவான் ஆண்டவரை. கர்த்தர் அவனுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் ஆண்டவரை. இன்றைக்கு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற அந்த மனப்பான்மையை எடுத்து போட்டு திருமண காரியங்களில் இது முன் வந்து திருமணங்களை தடை செய்து விடாதபடி இருக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி அப்பா. அந்நிய ஸ்திரியை விவாகம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறதப்பா. அந்நிய நுகத்திலே உங்களுக்கு பிணைப்பு ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறதப்பா. அந்நிய நுகத்திலே உடன்படாது இருப்பீர்களாக என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரை. இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க தேவனே இப்போ உலக பிரகாரமாய் திருமணம் செய்கிறாங்க, புறஜாதிகளை திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செய்து நாங்கள் மாற்றிக்கொள்வோம் அவங்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிக்கொள்வோம் என்று சொல்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைங்க ஆலயத்தில் வந்து ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ சிறு பிராயத்திலிருந்து சபைக்கு வந்து சபையில் அங்கமாக இருந்து ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்கென்று காத்திருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டப்பா. அந்த பிள்ளைகளை திருமணம் செய்வதற்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மனமில்லை. மாறாக இந்துவை நாங்கள் மதம் மாற்றிக்கொள்வோம், இந்து பிள்ளைகளை நாங்கள் கிறிஸ்தவர்களாய் மாற்றிக்கொள்வோம் என்று சொல்கிறாங்கப்பா. எத்தனையோ வருஷ காலங்களாய் காத்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைங்க சரியான வாழ்க்கை துணை அமையாதபடியினால் பின்வாங்கி போவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நிலைமை எல்லாம் மாறும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. அந்நியர்களை திருமணம் செய்யாதபடி ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு திருமணத்தை செய்ய தேவன் ஆண்டவரை அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ராஜா ஆண்டவரே, வேதத்தில் பார்க்கிறோம் தீனால் ஆண்டவரே தேவன் ஊர் சுற்றி பார்க்கும்படி பெண்களை பார்க்கும்படி போனால் ஐயா.
அங்கே இருந்ததான் அந்த வாலிபன் மூலமாய் சீரழிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அது நிமித்தம் குடும்பத்தில் பெரிய வேதனையை சந்தித்தார்கள். ஆண்டவரே, நாட்களில் வாழுவ பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க அடக்கம் ஒடுக்கமாய் கர்த்தருக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழட்டும் ஐயா, ஒழுக்கமாய் வாழட்டும் ஐயா. ஆண்டவரே, ஒரு முறையற்ற வாழ்க்கை வாழாதபடி கிறிஸ்துவுக்குள்ளான சத்தியத்தின்படியான வாழ்க்கையை வாழ்ந்து மற்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே ராஜா, தீனாலை போல சிறுகெட்டவளாய் மாறி போய் விடாதபடி இருக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. வாலிப நாட்களிலே தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வாலிபர்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிற பிள்ளைகளுக்கு தேவன் மெய்யாகவே தருகிறதான வாழ்க்கை துணையும் பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டதாகத்தான் இருக்கும் ஐயா. தங்களை காத்து கொள்ளாதிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா எப்படியப்பா பரிசுத்தமான தன்னை காத்து கொண்ட பிள்ளைகளை கொடுப்பீர். பிள்ளைகள் ஆண்டவரே, எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம் என்கிறதை அவர்கள் உணர்ந்து தங்களை காத்து கொண்டு வாழ தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, ஆசாரியர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அப்பா தேவனை விதவைகளை திருமணம் செய்யக்கூடாது, கற்பு குலைந்தவர்களை திருமணம் செய்யக்கூடாது, பரிசுத்தமுள்ள கன்னிகைகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஊழியர்கள் ஒரே மனைவி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்கள் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்கள் தங்களை எந்த விதத்திலும் தீட்டுப்படாதபடி காத்து கொண்டு அப்போ ஒரே மனைவி உடையவர்களாக இருக்கவும் திருமணம் செய்கிறதான ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டு தங்களை தீட்டுப்படுத்தாதபடி ஆண்டவர் இருக்க உதவி செய்யுங்க. அதை மனம் முடிக்கப் போகிறவர்களும் கூட அந்த விதவைகளாக இல்லாதபடி சிறுகெட்டவர்களாக இல்லாதபடி கன்னிகைகளை ஒழுக்கமாய் தங்களை காத்து கொண்டவர்களையே திருமணம் மடமுடிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். அப்பா, அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம், இதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்தீர். ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்தீர். திராட்சரசம் குறைவுபட்டதப்பா. ஆண்டவர் இயேசு அங்கே அற்புதம் செய்து அந்த குடும்பத்தின் நிந்தையை மாற்றினீர். இன்றைக்கும் கூட திருமண காரியங்கள், அநேக பணத்தட்டுப்பாடுகள், ஆண்டவர் தேவனை மாப்பிள்ளை பெண் பார்க்கிற காரியங்கள், அநேக குறைபாடுகள் என் ஆண்டவர் அன்றைக்கு அற்புதம் செய்ததை போல இன்றைக்கும் கூட அற்புதங்களை செய்யும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே ராஜா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எரேமியாவை நீ சொல்லி திருமணமே செய்ய வேண்டாம் என்று சொன்னீரப்பா. எரேமியா அந்த நாட்களில் வாழ்ந்த நாட்களில் எல்லா பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்ட காலம் ஐயா. ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் ஆண்டவரே யூத மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போன காலகட்டம். அதனால் எரேமியாவை மனம் முடிக்க வேண்டாம் என்று சொன்னீர். ஆனால் இந்த நாட்களில் சிலர் ஆண்டவர் தவறாய் போதித்து திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆர்சி சபைகளில் திருமணமே பண்ணக்கூடாது என்று சொல்லி அநேக ஃபாதர்களை கன்னியாஸ்திரிகள் திருமணம் பண்ண முடிக்காமல் இருக்கிறத பார்க்குறோம். கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட, பெந்தகோஸ்து வட்டாரத்திலும் கூட திருமணம் முடிக்காதபடி அப்பா அந்த டிபிஎம் சபைகளில் அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த நாட்களில் தேவனே விவேகிறதை பார்க்கலாம் விவாகம் செய்வது நலம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உண்மையாகவே ஆண்டவரே திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் நியமித்திருந்தால் அப்படிப்பட்டவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளட்டும். ஆண்டவர் கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்ட கன்னிகைகளாக அவர்கள் ஊழியம் செய்யட்டும். ஆண்டவரே, மாறாக தேவ சித்தம் இல்லாமல் நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் மனம் திரும்பி திருமணத்தை செய்து கொள்ளத்தக்கதான ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இருதயத்தை அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே. வேதத்தில் ஆண்டவரே ஒரு சில இடங்களில் மறுமணம் செய்திருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, மறுமணம் செய்திருப்பதை பார்க்கிறோம். அப்பா ஆண்டவர், இந்த நாடு தேவங்கள் தேசத்தில் உடன்கட்ட ஏறுதல் என்கிற ஒரு பழக்கம் இருந்ததப்பா. கணவன் மறித்தால் உடனே மனைவியும் கூட மறிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருந்ததப்பா. அதையெல்லாம் தேவன் கர்த்தர் மிஷனரிகள் மூலமாக மாற்றினீர். ஆண்டவரே அப்பா, அந்த நாட்களில் அப்பா தேவனை வாலிபண்ணா வயதில் இருக்கக்கூடிய விதவைகள் உண்டப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுங்க. சமுதாயம் அவர்களை ஆண்டவரே முன்னேற விடாதபடி அவர்களை தலை தாழ வைக்க விடுகிறதப்பா. அப்படி இல்லாதபடி அவர்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம், கணவன் இறந்தால் என்ன, மனைவி இறந்தால் என்ன, அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்ற
பரந்த நோக்கத்தோடு கூட பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக மறுமணம் செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை தேவன் மக்கள் நடுவில் ஏற்படுத்தும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. பவுல் ஆண்டவரே திருமணத்தை குறித்து ஆலோசனை சொல்லும்போது என்னை போல திருமணமே செய்யாமல் இருப்பது நலம் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம் ஐயா. ஏனென்றால் அவருடைய அழைப்பு அத்தனை பிரதானமான அழைப்பாக இருக்கிறது. அவருடைய அழைப்பு அத்தனை பிரதானமான அழைப்பாக இருந்தபடியினால திருமணம் பிள்ளைகள் என்று சொல்லி அவரால் செயல்பட முடியாத ஒரு நிலை. அவருடைய அழைப்பு அவருடைய ஜீவனையே கேட்டதப்பா. உலகம் எங்கிலும் ஊழியம் செய்கிற அந்த தேவம் மனிதனுக்கு திருமணத்தை குறித்து சிந்திக்க நேரம் ஏது, பிள்ளைகளை குறித்து சிந்திக்க நேரம் ஏது? அதனால் அவர் சொல்கிறார் என்னை போலவே இருங்கள் என்று சொல்லி. ஆனால் அதோடு கூட பிள்ளைகளுடைய வாலிப நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிள்ளையின் தகப்பன் நினைத்தால் திருமணம் மனமுடித்து வைக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் பவுல் அங்கே ஆலோசனை சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ராஜா, இந்த நாட்களில் ஆண்டவர் தேவ சித்தத்தின்படியான வாழ்க்கையை ஆண்டவர் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வேதத்தில் ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணமானது நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் ஆண்டவரே அங்கே நடப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவின் அங்கே மணவாளனாக இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த பூமியில் இருந்த பரிசுத்தவான்கள் அங்கே மணவாட்டியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நித்திய விவாகத்திற்காக எங்களை நியமித்து கொண்ட தேவனப்பா, கிறிஸ்துவை மணவாளனாக கிறிஸ்துவை மணவாட்டியாக உடையவர்களாக எங்களை மாறப்பண்ணுகிற தேவன தயவுக்காக நன்றி. ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் என்று பாராமல் கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே கற்புள்ளவர்களாக அங்கு கண்ணிகையாக நாங்கள் பரலோகத்தில் இயேசுவுக்கு மணவாட்டியாக மனமுடிக்க வைக்கப்படுகிற அந்த நாட்களுக்காக நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே ராஜா, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் அவளுக்கு மெல்லிய வஸ்திரம் அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை பரிசுத்தவான்களுடைய நீதிகள் தான் அங்கே அவர்களுக்கு வஸ்திரமாய் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தாமே ஜனங்களுக்குள்ளாக கொடுக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். அப்பா, நாங்கள் யாவரும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் பங்கெடுக்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வது மாத்திரமல்ல, பூமியில் ஆண்டவரே கணவன் மனைவியாய் பிள்ளைகளோடு கூட வாழ்வது மாத்திரமல்ல, நித்திய விவாகத்திலே கிறிஸ்துவ மணவாளனாகிய கிறிஸ்துவோடு கூட நாங்கள் இணைக்கப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாய் திருமண தடையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி பல வருடங்களாய் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னவர் இந்த நாட்களிலே அப்படி ஜனத்திற்கு திருமணத்தை நீர் கைகூடி வர பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். அப்பா ஆண்டவரே, திருமண காரியங்களை கைகூடி வரப்பண்ணும். காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதத்தை செய்து இந்த நாட்களில் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமணத்தை நீர் வாய்க்க பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. எல்லா மகிமை, எல்லா கணம், எல்லா துதியும் உமக்கு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்போ அந்த ஜபங்களை கேட்டு தேவன் அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தருவதற்காக நன்றி. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை தேவன் செய்வதற்காக நன்றி. பரலோகத்தில் நடக்கப் போகிற நாட்டுக்குட்டியானவர் கல்யாணத்தில் நாங்கள் யாவரும் பங்கெடுக்க அனுக்கிரகம், மனவாட்டியாக பங்கெடுக்க அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக நன்றி. அப்பா, எல்லா மகிமைகளும் துதியை உமக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.